வல்வெட்டி துறையில் சீவியூ, போட்டிங், பார்ட்டி ஹால், லக்ஸரி ரூம்ஸ், இந்தியன் ரெஸ்டாரண்ட், வில்லேஜ் ஹோட்டல் யத்னா, நார்தர்ன் பாயிண்ட். செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். நேற்றைய தினம் தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொண்ட முன்னாள் போலீஸ் மா அதிபர் சி.டி. விக்ரமரட்னவின் மரணம் தொடர்பில் இன்னும் பல முக்கியமான தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. குறிப்பாக மரணம் தொடர்பில் அவர் தன்னைத்தான் உயிரை மாய்த்து கொண்டதனால் போலீசார் தரப்பில் வழங்கக்கூடிய போலீஸ் மரியாதை இடம்பெறாது என்பதோடு அவருக்கான ஓய்வூதிய கொடுப்பனவும் வழங்குவதில் ஒரு நெருக்கடி அல்லது சிக்கல் நிலை எழலாம் என்று இப்போது கூறப்படுகின்றது. எந்த ஒரு போலீஸ் அதிகாரிக்கும் மரியாதை செலுத்துவதற்கு உரிமை இல்லை என்று கூறப்படுகிறது. அவர் எடுத்துக்கொண்ட மரணத்தை விளைவித்திருக்கக்கூடிய அந்த சூழல் அதில் கூறப்படுகிறது. அதனால் அவருக்கு இதில் ஒரு நெருக்கடி நிலை, அதாவது போலீஸ் மரியாதை வழங்கப்பட மாட்டாது என்று கூறப்படுகிறது. முன்னாள் போலீஸ் மா அதிபர் விக்ரமரட்ன தனது பாதுகாப்பு அதிகாரியின் கைத்துப்பாக்கியை பயன்படுத்தி தன்னைத்தானே உயிரை மாய்த்துக் கொள்வதாகத்தான் இப்போது வரைக்கும் விசாரணைகளில் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. ஆனால் இந்த சூழ்நிலையில் இன்னும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கின்றது. அதற்கமைய சம்பவம் நடந்த இடத்தில் கண்டெடுக்கப்பட்ட கைத்துப்பாக்கியை மேலதிக விசாரணைக்காக அரச பகுப்பாய்வாளர் திணைக்களகத்திடம் ஒப்படைத்த திட்டமிட்டுள்ளதாகவும் மேல் மாகாண தெற்கு வலயத்துக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் சம்பத் விஜயசேகர தெரிவித்திருக்கின்றார். நீதிமன்றத்துக்கு விடயங்களை அறிக்கையிட்டதன் பின்னர் குறித்த துப்பாக்கியை எதிர்வரும் திங்கட்கிழமை பகுப்பாய்வு திணைக்களகத்துக்கு பகுப்பாய்வு நடவடிக்கைகளுக்கு கையளிக்கப்படும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். சி.டி. விக்ரமரட்ன இறுதிக்கிரியைகள் எதிர்வரும் திங்கட்கிழமை நடத்த திட்டமிடப்பட்டிருக்கிறது. பூத உடலை கொழும்பில் உள்ள தனியார் மலச்சாலையில் தான் இப்போது வரைக்கும் வைத்திருக்கின்றார்கள். இந்த சம்பவம் இடம்பெறுவதற்கு முன்னதாக அவரது இல்லத்துக்கு வருகை தந்த நபர்கள் தொடர்பிலும் சிசிடிவி காணொளிகளை மீட்டு விசாரணைகளை மேற்கொள்வது என்று ஒரு கருத்து கூறப்படுகிறது. அதில் எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்கின்றது என்று தெரியவில்லை. ஏனென்றால் அவர் நாளாந்த வாழ்க்கையை ஆரம்பிக்கின்ற போது அல்லது நாளாந்த செயற்பாடுகளை சாதாரணமாகத்தான் ஆரம்பித்திருக்கின்றார். ஏன் இந்த தவறான முடிவை அவர் எடுப்பதற்கு முயற்சி செய்தார் என்கின்ற கேள்விதான் இன்று எல்லோரிடமும் பரவலாக இருக்கின்றது. வீட்டில் உள்ள சிசிடிவி காட்சிகளை மையப்படுத்தி போலீசார் விரிவான விசாரணை ஒன்றை முன்னெடுத்து வருகின்றார்கள். குறிப்பாக துப்பாக்கி சூட்டு காயங்களுடன் மீட்கப்பட்ட முன்னாள் போலீஸ் மா அதிபர் ஆதார வைத்தியசாலைக்கு முல்லேரிய ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டதும் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாகத்தான் கூறப்படுகிறது. ஆனால் அவருடைய துப்பாக்கி சூட்டு சம்பவம் தொடர்பில் அவருடைய மெய்ப்பாதுகாவலர் கூறுகின்ற போது அவருக்கு 2 மெய்ப்பாதுகாவலர் வழங்கப்பட்டிருந்ததாகவும் ஒருவர் தான் அன்று கடமையில் இருந்ததாகவும் கடமையில் இருந்தவரிடம் இவர் கேட்டுக்கொண்டதாகவும் என்ன வகையான கைத்துப்பாக்கியை பயன்படுத்துகிறீர்கள், அதற்குரிய தோட்டாக்கள் இடப்பட்டிருக்கிறதா என்று கேட்டதாகத்தான் அவருடைய வாக்குமூலங்கள் கூறுகின்றன. ஆனால் அதில் எந்த அளவு உண்மைத்தன்மை இருக்கின்றது என்று தெரியாது. காரணம் என்னவென்று சொன்னால், ஒரு போலீஸ் மா அதிபராக இருந்தவர், அதுவும் அவர் பாடசாலை காலங்களிலே மிகவும் ஒரு திறமை மிக்க ஒருவராகத்தான் இருந்ததாக அவருடைய பள்ளிக்கால நண்பர்கள் கூறுகின்றார்கள். அப்படி இருக்கின்றவர் எப்படி இந்த மெய்ப்பாதுகாவலிடம் எந்த வகையான கைத்துப்பாக்கியை பயன்படுத்துகிறீர்கள், அதற்கு எந்த வகையான தோட்டாக்களை பயன்படுத்துகிறீர்கள், இப்போது தோட்டா இடப்பட்டிருக்கின்றதா இடப்படவில்லையா என்பதெல்லாம் அவர் கேட்டிருப்பாரா என்கின்ற சந்தேகம் வலுக்கிறது. அவர் ஒரு அரசியல்வாதியாக இருந்திருந்தால் துப்பாக்கி தொடர்பான ஒரு முழுமையான அறிவு அவரிடம் இல்லாமல் இருந்திருக்கலாம். அவர் போலீஸ் துறையில் ஒரு சாதாரண அதிகாரியாக இருக்கவில்லை, போலீஸ் மா அதிபராக இருந்தவர், திறமையானவர் மற்றும் விளையாட்டுகளிலும் அவர் திறமைகளை வெளிப்படுத்திய ஒருவராக இருக்கின்ற போதும் இந்த முன்னாள் போலீஸ் மா அதிபரின் மரணத்திலே மெய்ப்பாதுகாவலரின் வாக்குமூலம் என்பது சற்று குழப்பமாக இருக்கிறது. குறிப்பாக சொல்ல போனால் இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இவருடைய மரணத்தில் ஒரு குழப்பம் என்றுதான் எல்லோரும் கூறுகிறார்கள். அதற்கும் அதிகமாக இன்னும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. கையூட்டல் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுக்களை விசாரிக்கும் ஆணைக்குழு கடந்த வெள்ளிக்கிழமை, அதாவது 17ஆம் தேதி அன்று கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் பாதாள உலக குழு பிரமுகரும் போதைப் பொருள் கடத்தல் குற்றவாளியுமான ஹரக்கட்டா, எல்லோருக்கும் அந்த பெயர் மறந்திருக்க மாட்டேன், ஹரக்கட்டா என்பவரோட மனைவியிடமிருந்து பெறப்பட்டதாக கூறப்படும் 120 மில்லியன் கையூட்டல் தொகையின் ஒரு பகுதியை ஒரு பௌத்த பிக்கு மூலம் சிரேஷ்ட போலீஸ் அதிகாரிகளுக்கு வழங்கியதாக புலனாய்வு தகவல் ஒன்று வழங்கப்பட்டிருக்கின்றது அல்லது கிடைக்கப்பட்டிருக்கின்றது. பௌத்த துறவிகள் ஊடாகத்தான் இவை வழங்கப்பட்டிருக்கிறது. அதனை இன்று முதன்மை புலனாய்வு தளங்களும் உறுதிப்படுத்தி இருக்கின்றன.
குறிப்பாக இந்த 120 மில்லியன் விவகாரம் பிரிக்கப்பட்டதில் யாருக்கு தொடர்பு இருக்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் இந்த புலனாய்வு அறிக்கையும் இவருடைய மரணத்திலும் ஒரு தொடர்பு இருப்பதாக சந்தேகிக்கின்றார். குறிப்பாக சொல்லப்போனால் ரஜித்த ராஜபக்ச முன்னாள் எஸ்டேபியினுடைய மாவட்ட அமைப்பாளராக இருந்த சரித் அபேசிங்க மற்றும் முன்னாள் சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபை இயக்குனர் அருணா ஆகியோருக்கு எதிராக வழக்கு கொழும்பு பிரதான நீதவான் அசங்க முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த தகவல்கள் வெளியாகின்றன. இதற்கும் அதற்கும் என்ன தொடர்பு என்ற போது பௌத்த துறவிகளுக்கூடாக போலீஸ் உயர் அதிகாரிகளுக்கு அந்த பணம் பிரித்து கொடுக்கப்பட்டதாக கூறப்படுது. அதில் யார் அந்த அதிகாரிகள் என்கின்ற பேர் விவரம் அல்லது அவர்கள் தொடர்பான விவரங்கள் வெளியிடப்படவில்லை. ஹரக்கட்டா தடுப்பு காவலில் இருந்த போது அவருக்கு சாதகமான நடவடிக்கைகளை பெற்றுத் தருவதாக 120 மில்லியன் ரூபாய் கையூட்டல் பெற்றப்பட்டதாக இந்த 3 சந்தேக நபர்கள் மீதும் குற்றஞ்சாட்டப்பட்டு இதில் பிரதானமாக இருக்கக்கூடியவர் ரஜித்த ராஜபக்ச. இவர் முன்னாள் இலங்கையினுடைய நீதி மற்றும் சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு அமைச்சர் விஜயதாச ராஜபக்சவின் மகன் என்று அடையாளப்படுத்தப்பட்டு அந்த தகவல்களும் வெளிவந்திருக்கின்றன. விசாரணையின் முன்னேற்றம் குறித்து அறிக்கை சமர்ப்பித்த குறித்த திட்டத்தினுடைய உதவி பணிப்பாளராக இருக்கக்கூடிய அனுசா நீதிமன்றத்தில் ஹரக்கட்டாவின் மனைவி மகேஷிகா மதுவந்தியிடம் புலனாய்வாளர்கள் வாக்குமூலம் பதிவு செய்திருக்கிறார்கள். குற்றஞ்சாட்டப்பட்ட சம்பவம் குறித்து விவரங்களை கொண்ட காணொளி பதிவு செய்யப்பட்டதாக வாக்குமூலங்கள் உறுதிப்படுத்தப்படுகின்றன. அந்த பதிவை கொண்ட குறுந்தட்டையும் மதுவந்தி தானாக முன்வந்து வழங்கியதாக கூறப்படுகிறது. குரல் பதிவுகள் லஞ்சத்துக்கு ஈடாக அளிக்கப்பட்டதாக கூறப்படும் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாத பின்னர் அவருக்கு சந்தேக நபர்களுக்கும் இடையே பதிவு செய்யப்பட்ட உரையாடல்களை கொண்ட ஒரு கை தொலைபேசியும், அதாவது இவர்களுக்கிடையிலே இடம்பெற்ற உரையாடல் தொடர்பான கை தொலைபேசியும் நீதிமன்றத்திலே ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. மற்ற 2 சந்தேக நபர்கள் தன்னுடன் இருந்த போது லஞ்சம் குறித்து விவாதிப்பதற்காக அபேசிங்க இந்தியாவிலிருந்து தன்னை தொடர்பு கொண்டு ஹர்பி என அறியப்படும் நிர்மலா பண்டாரமுன் கூறியதாக குற்றச்சாட்டுக்களை தங்களது விசாரணைகளுக்கு உறுதிப்படுத்தியதாகவும் நீதிமன்றத்திலே தெரிவிக்கப்படுகிறது. குடிவரவு பதிவுகளின்படி 3 சந்தேக நபர்களும் 2023 மார்ச் 3 அன்று ஒன்றாக இந்தியாவுக்கு பயணம் செய்ததாகவும் 2023 மார்ச் 7 அன்று அதே விமானத்தில் இலங்கை திரும்பியதாகவும் தொலைபேசி பதிவுகள் பகுப்பாய்வு செய்யப்பட்டதன் மூலம் அறியப்பட்டதாகவும் உறுதிப்படுத்தப்படுகிறது. இப்போது இந்த விசாரணைகளை எல்லாம் பார்க்கின்ற போது அதற்குள்ளும் ஒரு குழப்பம் இருக்கின்றது. குறிப்பாக அந்த பணம் போலீஸ் உயர் அதிகாரிகளுக்கு பகிரப்பட்டதாக கூறப்படுகிறது. பௌத்த துறவிகளுக்கு கூட அவர்கள் யார் என்கின்ற கேள்விதான் இப்போது அதிக அளவிலே தொக்கி நிற்கின்றது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இடம்பெற்ற பின்னர் ஒரு முக்கியமான கருத்தை தற்போது உயிரிழந்திருக்கக்கூடிய முன்னாள் போலீஸ் மா அதிபர் வெளிப்படுத்தி இருந்தார். அந்த விசாரணை காலத்தின் போது இதனோடு தொடர்பான யாரும் உயிரோடு இல்லை, அனைவரும் உயிரிழந்து விட்டார்கள். இந்த குண்டு தொடர்பாக நிபுணத்துவம் பெற்றிருக்கக்கூடிய இருவரும் கூட இப்போது உயிரோடு இல்லாமல் இருக்கின்றார்கள். இந்த பயங்கரவாத தாக்குதலோடு தொடர்பான யாரும் எம்மிடம் இல்லை, அனைவரையும் நாங்கள் அடையாளம் கண்டிருக்கின்றோம், அனைவரும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள், யாரும் வெளியில் இல்லை என்று கூறுகின்றார்கள். அதில் உயிரை மாய்த்து கொண்டிருக்கக்கூடிய அநேகர் இருக்கின்றார்கள். குண்டுகள் தொடர்பான நிபுணத்துவம் பெற்றவர்கள் இருக்கின்றார்கள். இன்னும் பல விடயங்களையும் அவர் கூறுகின்றார். என்ன என்பதை பாருங்கள். පසුගිය අප්‍රේල් 21 දින සිදු වූ கடந்த 21ஆம் தேதி இடம்பெற்ற துரதிர்ஷ்டவசமான பயங்கரவாத தாக்குதலுடன் தொடர்புடைய அனைவரையும் இலங்கை போலீசார் அடையாளம் கண்டனர். அனைவரையும் கைது செய்வதற்கும் போலீசாரால் முடிந்தது. பலர் இந்த சந்தர்ப்பத்தில் உயிரை மாய்த்து கொண்டனர். மேலும் இந்த குழுவில் குண்டுகள் தொடர்பில் 2 நிபுணர்கள் இருந்தார்கள். அந்த இருவரும் தற்பொழுது உயிரிழந்துள்ளனர். இந்த தாக்குதலுடன் தொடர்புடைய தரப்பினர் எதிர்காலத்தில் மேலும் தாக்குதல்களை நடத்துவதற்காக வெடிபொருட்களை மறைத்து வைத்திருந்தனர். அந்த அனைத்து வெடிபொருட்களையும் போலீசார் தற்பொழுது கைப்பற்றியுள்ளனர். அதன்படி போலீசாரால் தெளிவாக கூற முடியும், இந்த தாக்குதலுடன் தொடர்புடைய அனைவரும் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இந்த தாக்குதலுடன் தொடர்புடைய நேரடியாக தொடர்புடைய அனைவரையும் கைது செய்துள்ளோம் அல்லது அவர்கள் உயிரிழந்து விட்டார்கள் என்பதை எம்மால் உறுதியாக கூற முடியும். மேலும் இந்த தரப்பினர் பயிற்சிகளுக்காக பயன்படுத்திய அனைத்து பொருட்களும் கைப்பற்றப்பட்டுள்ளது. மக்களின் இயல்பு வாழ்க்கை தற்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக இயல்பு நிலைக்கு திரும்பிக் கொண்டிருக்கின்றது. அதற்கு சிறந்த உதாரணமாக அவசரகால சட்டத்தின் கீழ் நாட்டில்
அமுல்படுத்தப்பட்டிருந்த ஊரடங்கு சட்டம் நீக்கப்பட்டுள்ளது. மேலும் மத வழிபாட்டு தலங்களின் நடவடிக்கைகள் வழமை போன்று முன்னெடுக்கப்படுகின்றன. குறிப்பாக இஸ்லாமிய பக்தர்களின் மத வழிபாட்டு தலங்களின் வழிபாட்டு நிகழ்வுகள் வழமை போல் நடக்கின்றன. கத்தோலிக்க மக்களின் வழிபாட்டு நடவடிக்கைகளும் அநேக பகுதிகளில் வழமை நிலைமைக்கு திரும்பி வருகின்றது. அண்மையில் நாம் பொதுமக்களுடன் இணைந்து பாதுகாப்பினை உறுதி செய்யும் நோக்கில் பொது பாதுகாப்பு முறைமையொன்றை முன்னெடுத்து வருகின்றோம். இதற்காக நாம் முப்படையினருடன் இணைந்து செயற்பட உள்ளோம். மேலும் பாடசாலைகளின் பாதுகாப்பினை உறுதி செய்யும் நோக்கில் விசேட செயல் திட்டம் ஒன்றை முன்னெடுக்க உள்ளோம். மாணவர்கள் பெற்றோர்களை இணைத்து கொண்டு இந்த விசேட நடவடிக்கையை முன்னெடுக்க உள்ளோம். குறிப்பாக பாடசாலைகளின் பாதுகாப்பினை உறுதி செய்யும் நோக்கில் பயிற்சிகளை வழங்குவதற்கு திட்டமிட்டுள்ளோம். இதன் மூலம் பாடசாலைகளுக்கு நேரடியான அச்சுறுத்தல் இருப்பதாக அர்த்தப்படாது. அனைவரும் பாதுகாப்பு தொடர்பில் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த நடவடிக்கை எடுக்கப்படுகின்றது. இந்த தெளிவூட்டல் நடவடிக்கைகளையே தற்பொழுது நாம் முன்னெடுத்து வருகின்றோம். குறிப்பாக சமூக ஊடகங்களில் உறுதிப்படுத்தப்படாத பல தகவல்கள் பகிரப்படுகின்றன. உறுதிப்படுத்தப்படாத தகவல்களின் அடிப்படையில் செயல்பட வேண்டாம் என நான் மிகவும் தயவுடன் அனைவரிடமும் கேட்கின்றேன். ஏதேனும் தகவல்கள் தொடர்பில் உறுதிப்படுத்த வேண்டுமானால் பாதுகாப்பு தரப்பினர் அல்லது போலீசாரிடம் தகவல்களை பெற்றுக்கொண்டு உறுதிப்படுத்திக் கொள்ளுமாறு நான் கேட்கின்றேன். உறுதிப்படுத்தப்படாத தகவல்களின் அடிப்படையில் எவரேனும் செயற்படக்கூடாது என நான் கேட்டுக்கொள்கின்றேன். அப்படியாயின் சிடி விக்ரமரட்னவின் கூற்றுப்படி உயிர்த்த ஞாயிறு தாக்குதலோடு தொடர்பான யாரும் வெளியில் இல்லை என்றால் இப்போது கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய தொடர்புபட்டதாக கூறக்கூடிய சுரேஷ் அலையார், அதனோடு தொடர்புபட்டதாக கூறக்கூடிய பிள்ளையான் யார், இன்னும் கைது செய்யப்பட போகின்றவர்கள் யார் என்கின்ற கோணம் இருக்கின்றது. இரண்டு சம்பவங்கள் இங்கு குழப்பத்தை ஏற்படுத்துகிறது. இப்போது தொடர்பானவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள் என்று அரசு கூறுகிறது. அன்று இந்த விசாரணைகளை நடத்திய காலப்பகுதியில முக்கிய பொறுப்பில் இருந்த சிடி விக்ரமரட்ன கூறுகிறார், யாரும் வெளியில் இல்லை, பலர் இறந்து விட்டார்கள், மிகுதியானவர்களை நாங்கள் கைது செய்து விட்டோம். அப்படியா இவருடைய மரணத்திலேயும் குழப்பம் இருக்கின்றது. இவருடைய வாக்கு மூலம், அதாவது இவர் நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பிலே கூறிய கூற்றிலும் குழப்பம் இருக்கின்றது. சிடி விக்ரமரட்ன யார்? திறமையால் போலீஸ் மாதிபராக வந்தவரா? அவர் அரசியல்வாதிகளின் செல்வாக்கினால் அரசியல்வாதிகளுக்கு சேவகம் செய்து பதவியை பிடித்தவர். அதன் பின்னர் தான் அவர் பல சிக்கல்களுக்கு உள்ளாகின்றார். அரசியல்வாதிகளுக்கு உதவியதன் விளைவாகவே அவருக்கு சில நெருக்கடிகள் ஏற்படுகிறது. சாரா ஜஸ்மின் தொடர்பில் சில வாக்குமூலங்களையும் அவர் இப்போது வழங்கியிருக்கிறார். எனவே இவர் அரசியல்வாதிகளுக்கு சார்பாக செயற்பட்ட ஒருவர் என்று ஒரு பொது நிலையினர் ஒருவருடைய குற்றச்சாட்டு, பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கின்றார். இவருடைய மரணத்தின் பின்னணியில் உயிர்த்த ஞாயிறு தாக்கல் தொடர்பான பல உண்மைகளை மூடி மறைத்திருக்கின்றார் என்கின்ற குற்றச்சாட்டுகளும் முன்னெடுக்கப்படுகிறது. என்ன இடம்பெறுகிறது? குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் இவர் வழங்கிய வாக்குமூலம் என்ன? சாரா ஜஸ்மின் விவகாரத்திலே 2-3 முறை DNA பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. இன்னும் பல குற்றச்சாட்டுக்களை குறித்த நபர் அடுக்குகிறார். என்ன கூறுகிறார் என்று பாருங்கள். හිටපු පොලිස්පති සීඩී වික්‍රමරත්න சிடி விக்ரமரட்ன தற்கொலை செய்து கொண்டுள்ளார். அவர் தனது திறமையை முழுமையாக வெளிப்படுத்தி போலீஸ் மா அதிபர் பதவியை அலங்கரித்தவர் அல்ல. திறமையால் அன்றி அரசியல் செல்வாக்கினால் அரசியல்வாதிகளுக்கு சேவகம் செய்து பதவிகளுக்கு வந்ததன் பின்னர் அந்த அரசியல்வாதிகளுக்கு தேவையான வகையில் தாம் ஆட வேண்டி ஏற்படும். குறிப்பிட்ட அரசியல்வாதிகள் கூறுவதை எல்லாம் செய்ய வேண்டி நேரிடும். அவ்வாறு செய்த பலருக்கு எதிராக குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் விசாரணைகளை ஏற்கனவே ஆரம்பித்துள்ளனர். அவ்வாறான சம்பவங்களில் பிரதானமான ஒன்றே ஈஸ்டர் தாக்குதல். ஈஸ்டர் தாக்குதல் சம்பவம் தொடர்பான தகவல்களை மூடி மறைத்ததாக சிடி விக்ரமரட்னவிற்கு எதிராக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பில் சிடி விக்ரமரட்ன குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளுக்கு வாக்குமூலம் வழங்கியுள்ளார். சாரா ஜஸ்மின் தொடர்பில் DNA பரிசோதனைகளை 2-3 தடவைகள் மேற்கொள்ளுமாறு உயர் அரசியல்வாதிகள் அழுத்தம் கொடுத்ததாக அவர் வாக்குமூலம் அளித்திருந்தார். சிடி விக்ரமரட்னவின் வாக்குமூலத்தின் அடிப்படையில் விரைவில் ஈஸ்டர் தாக்குதல் குறித்த வழக்கு தீர்ப்பு அறிவிக்கப்படவிருந்தது. அரசியல்வாதிகளின்
தேவைகளுக்காக குற்றச் செயல்களில் ஈடுபட்டால் அரசியல்வாதிகள் அதற்காக தண்டிக்கப்பட மாட்டார்கள். அவ்வாறு சேவகம் செய்பவர்களே இறுதியில் தண்டனைகளை ஏற்கனவே குற்றத்தை ஒப்புக்கொண்டு சிறைக்கு செல்லாவிட்டால் அல்லது தற்கொலை செய்து கொள்ளாவிட்டால் அவ்வாறானவர்கள் கொலை செய்யப்படுவார்கள். அதுவே கபில சந்திரசேனவிற்கு நடந்தது. மேலும் சிடி விக்ரமரட்னவிற்கும் ஹரக்கட்டாவிற்கும் இடையில் தொடர்புகள் இருந்ததாக தற்பொழுது பேசப்படுகின்றது. ஹரக்கட்டா தன்னிடம் பணம் வாங்கியவர்கள் பற்றிய விவரங்களை வெளியிடத் தொடங்கியுள்ளார். அந்த பட்டியல் சிடி விக்ரமரட்னவும் உள்ளடங்குகின்றார் என பேசப்படுகின்றது. ஓய்வு பெற்ற பின்னர் பதவி காலத்தில் இருந்தபோது செய்த குற்றச் செயல்களுக்காக தண்டனை அனுபவிக்கவோ அல்லது தண்டிக்கப்படவோ நேரிட்டால் அந்த ஓய்வு காலத்தில் என்ன பயன்? பதவி உயர்விற்காக அரசியல்வாதிகளின் சார்பில் குற்றச் செயல்களில் ஈடுபட்டவர்களது மனசாட்சிக்கு தெரியும் தாம் எவ்வளவு மோசமான செயல்களில் ஈடுபட்டுள்ளோம் என்பது குறித்து. தாம் இழைத்த பிழைகள் என்ன என்று, தாம் இழைத்த தவறுகள் என்னவென்று அவர்களுக்கு தெரியும். அவை ஒவ்வொன்றாக வெளிப்படும் போது தனது மனசாட்சிக்கு தெரியும் தான் என்ன செய்தோம் என்பது பற்றி. அந்த தீர்ப்புகள் வெளிவரும் முன்னதாக சிடி விக்ரமரட்ன சில வேளைகளில் உயிரை மாய்த்து கொண்டிருக்கலாம். ஏனென்றால் உயிருடன் இருந்தால் சிறைக்கு செல்ல வேண்டும், அல்லது தனக்கு இந்த உத்தரவுகளை பிறப்பித்த அரசியல்வாதிகளை காட்டிக் கொடுக்க வேண்டி வரும். அவ்வாறு இல்லை என்றால் சாட்சிகளை தன்னிடம் வைத்துக்கொண்டு தற்கொலை செய்து கொள்ள வேண்டும். அவ்வாறு இல்லாமல் காட்டிக் கொடுத்தால் தனது தலைமுறையினரை அந்த அரசியல்வாதிகள் பழிவாங்கிவிடும். அவ்வாறு செய்து கொள்ளாமல் சிடி விக்ரமரட்ன தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம் அல்லவா? அரசியல்வாதிகளின் பின்னால் சென்று பதவி உயர்வு பெற்றுக்கொள்பவர்கள், பாதாள உலக குழு தலைவர்களுடன் டீல் பேசுபவர்கள் போலீஸ் திணைக்களத்தில் இருந்தால் அவர்களுக்கு இது ஒரு நல்ல பாடமாக அமையக்கூடும். சிடி விக்ரமரட்ன தற்கொலை செய்து கொண்டிருந்தால் அவருக்கு அரச மரியாதை கிடைக்காது. மேலும் அவரது மனைவிக்கு அவரது ஓய்வூதிய பணமும் கிடைக்காது. முடிந்தால் இந்த விடயங்களை பார்த்து திருந்துங்கள். வெகு விரைவில் உயிர்த்த ஞாயிறு தாக்கல் தொடர்பான ஒரு முன்னேற்றமான அறிக்கை வெளிவர இருந்த சூழ்நிலையில் தான் இந்த மரணம் இடம்பெற்றிருக்கிறது என்றால் சிடி விக்ரமரட்ன கூறுகிறார், உயிர்த்த ஞாயிறு தாக்குதலோடு தொடர்பான யாரும் வெளிப்புறத்தில் இல்லை, அனைவரும் கைது செய்யப்பட்டு விட்டார்கள், ஏனையவர்கள் மரணித்து விட்டார்கள் அல்லது அவர்களுடைய உயிரை மாய்த்து கொண்டார்கள் என்று உயிர்த்த ஞாயிறு தாக்கல் இடம்பெற்று ஒரு சில மாதங்களின் பின்னர் அவர் வழங்கிய ஊடக செவியை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஆனால் இப்போது அவருக்கு கூறப்படுகிற காரணம் என்ன? அவருடைய மகனுடைய ஏதோ ஒரு குடும்ப விவகாரத்திலே ஏற்பட்ட மனக்கசப்பு அல்லது மன ரீதியான பாதிப்பு தான் அவரை இந்த மரணத்துக்கு தூண்டியதாகத்தான் இப்போது குடும்ப தரப்பில் கூறப்படுகிறது. அப்படியாக மரணிக்க வேண்டும் அல்லது உயிரை மாய்த்து கொள்ள வேண்டும் என்கிற மனநிலையில் இருக்கக்கூடிய ஒருவர் எப்படி காலையில் உடற்பயிற்சிக்கு தயாராகும்? அவர் உடற்பயிற்சிக்கு தயாராகிவிட்டு இந்த மரணத்தை ஏற்படுத்துவாரா, அல்லது அதிகாலையிலேயே அல்லது அதற்கு முன்னரே இவ்வாறான ஒரு தவறான முடிவை தயார்படுத்துவாரா என்கின்ற கேள்வி எல்லோரிடமும் இருக்கின்றது. எனவே உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான மிக முக்கியமான அறிவிப்புகள் எதிர்வரும் வாரத்திலே வெளிவருவதற்கு தயாராக இருந்த சூழ்நிலையில் கடந்த வாரம் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவுக்கு சென்று சாட்சியம் வழங்கி வெளிவந்திருக்கக்கூடிய இவர் இப்படி கூறியிருப்பது என்பது ஒரு அல்லது இவ்வாறான ஒரு தவறான முடிவெடுத்திருப்பது என்பது விசாரணைகளை பாதிக்கப் போகிறதா, அல்லது உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் உண்மையான சூத்திரதாரிகளை பாதிக்கப் போகிறதா? இப்போது பலரிடம் இருக்கக்கூடிய கேள்வி அல்லது சந்தேகம் என்னவென்று சொன்னால், உண்மையில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இலங்கையில் இடம்பெற்றது ஆட்சி மாற்றத்திற்காக, ஆட்சி மாற்றத்திற்காக இப்படியான தாக்குதல்களை நிகழ்த்துவார்களா என்றும் எம்மவர்களில் சிலர் சிந்திக்க ஆரம்பித்து விட்டார். எனவே இந்த விடயம் நீண்ட நாளைக்கு தாமதிப்பது என்பது அரசை பொறுத்தவரையில் விசாரணை பொறிமுறையாக இருக்கலாம், மக்களை பொறுத்தவரையில் அது ஒரு சலிப்புத்தன்மையாக மாறிவிடும். ஒன்றில் இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் என்ன நடந்தது, என்ன நடக்கப் போகிறது, யார் யார் காரணம் என்கின்ற ஒரு பூர்வாங்க அறிக்கை இந்த காலப்பகுதியிலே வெளிப்படுத்தப்பட வேண்டும். அவ்வாறு வெளிப்படுத்தப்படவில்லை என்றால் அது இன்னும் ஒரு ஆபத்தான கட்டத்தை நோக்கித்தான் நகரப் போகிறது என்பதுதான் எல்லோருடைய பொதுவான
நிலைப்பாடாக இருக்கிறது. எனவே எது இடம்பெறும் எது இடம்பெறாது என்று யாராலும் ஊகித்துக் கொள்ள முடியாமல் இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். விசாரணைகள் ஒவ்வொரு நாளும் முன்னேற்றம் என்று எல்லோரும் எதிர்பார்க்கிறார்கள். முன்னேற்றம் இருக்கின்றது. ஆனால் சாட்சியங்களும் நாளுக்கு நாள் குறைந்து கொண்டு செல்கிறது அல்லது அளிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஹரகட்டா பணம் வழங்கியது எந்த போலீஸ் அதிகாரிகளுக்கு? பணம் வழங்கியதன் முக்கிய பங்குதாரராக அல்லது அந்த பணத்தை வழங்கிய பௌத்த துறவியார்? இதன் பின்னணியில் பல்வேறுபட்ட குழப்பங்கள் இருப்பதாக எல்லோரும் கூறினாலும் இந்த குழப்பங்களுக்குள் இருக்கக்கூடிய மர்ம நபர் யார்? அல்லது அந்த விசாரணைகள் தீவிரமடைகின்ற போது முக்கிய சாட்சிகளின் உயிர்களை பறிக்கக்கூடிய அந்த மர்ம சக்தி யாருடையது என்கின்ற கேள்விகளுக்கான பதில்கள் துலங்குமா அல்லது இப்படியே மர்மமாக கடந்து செல்லுமா என்கின்ற சந்தேகம் மக்களிடம் பலரிடம் இருக்கின்றது. இந்த மக்களின் சந்தேகங்கள் தீர்க்கப்படுமா, மக்களுக்கான விடை கிடைக்குமா என்பதை இனி வருகின்ற நாட்களில் பொறுத்திருந்து பார்ப்போம் என்று கூறி செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். வல்வெட்டி துறையில் சீவியூ போட்டிங் பார்ட்டி ஹால் லக்ஸரி ரூம்ஸ் இந்தியன் ரெஸ்டாரண்ட் வில்லேஜ் ஹோட்டல் யத்னா நார்தர்ன் பாயிண்ட்